ஹாய், சம்மரில் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சிடலாமா? அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் மட்டும் தனியாக எடுத்து அதில் 1/2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்தால் போதும். இப்போ அடுப்பில் மீதி இருக்க பாலை வச்சு ஒரு மீடியம் சூடு வரும்போது இந்த கோதுமை மாவை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணதுலேருந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிச்சிச்சின்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வருது. இப்போ இந்த டைமில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்குன்னா 1 கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கோதுமை மாவு நல்லா வெந்து வருதா? இதுதான் கன்சிஸ்டன்சி. கோதுமை மாவை நல்லா வேக விடுங்க, இல்லைன்னா அதில் இருக்கிற பச்சை வாசனை போகாது, உங்களோட ஐஸ்கிரீமும் டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஆற விட்டுடலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது இப்போ நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு அடிச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 கப் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நான் இதை ஒரு க்ளிங் பேப்பரால் கவர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா பிளேட் எதாக இருந்தாலும் அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு விட்டுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இதை திருப்பியும் ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பியும் இன்னொரு டைமு நம்ம நல்லா அடிச்சுக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஐஸ்கிரீமுடைய டெக்ஸ்சர் கிடைக்கும், நல்ல க்ரீமியாகவும் இருக்கும் உங்களுடைய ஐஸ்கிரீம். ஸோ இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் இல்லைன்னா சாக்கோ சிப் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சாக்கோ சிப் தான் எடுத்திருக்கேன். சாக்கோ சிப்பால் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பட்டர் பேப்பரால் இதை கவர் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 10 to 12 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. அதோடைய டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ அதை ஸ்கூப் பண்ணும் போது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மர் டைமில் கூலான ஐஸ்கிரீம் வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.